இயேசுவில் பிரியமான அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்களும் ஜெபங்களும். தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 17 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய உள்ள வெளிப்பாடுகளை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் உருமாற்றம், இதை இறையியல் பார்வையிலும் தத்துவவியல் பார்வையிலும் பார்க்கப் போகின்றோம். இயேசுவின் உருமாற்றத்தை இறையியல் கோணத்தில் பார்க்கும் பொழுது திருச்சபையின் மையமான 4 உண்மைகளை தெரிந்து கொள்கின்றோம். முதலாவதாக, கிறிஸ்துவின் இரு இயல்புகள், மனித இயல்பும் தெய்வீக இயல்பும் ஒன்றிணைந்துள்ளது. இயேசுவின் உருமாற்றத்தில் மனித இயல்பில் இருந்த அவர் தனது தெய்வீக இயல்பை வெளிக்காட்டியதை குறிக்கிறது. இதிலிருந்து துன்பமும் சிலுவையும் மகிமைக்கான பாதை என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. இரண்டாவதாக, திருத்துவத்தின் வெளிப்பாடு, தந்தை, மகன், தூய ஆவியின் சந்திப்பு மற்றும் உறுதிப்படுத்துதல். மூன்றாவதாக, இந்த உருமாற்றம் திருப்பலியின் மகத்துவத்தை அன்றே வெளிப்படுத்தியது. அதுதான் அப்பரச உருமாற்றம். நான்காவதாக, வெளிப்பாடு மற்றும் கீழ்ப்படிதல். தந்தை நம் அனைவரையும் தன் மகனுக்கு செவிசாய்க்க அழைப்பு விடுக்கின்றார். இது கிறிஸ்து எவ்வாறு தன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதேபோல் முழுமையான கீழ்ப்படுதலை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எடுத்து எம்புகிறார். இதையே நாம் சற்று தத்துவவியல் அடிப்படையில் தியானிக்கும் பொழுது தத்துவ ஞானி பிளேட்டோ சொன்ன உண்மை உலகம், அதை அறிய இது வழியாகின்றது. உண்மைக்கும் தோற்றத்திற்கும் உள்ள வேறுபாட்டை எடுத்து எம்புகிறது. இரண்டாவதாக, அறிவிற்கும் வெளிச்சத்திற்கும் உள்ள தொடர்பையும் வித்தியாசத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. சீடர்கள் தங்கள் அறிவால் அந்நிகழ்வை உணரவில்லை, மாறாக தந்தையின் வெளிப்பாட்டால் தான் உண்மையை புரிந்து கொண்டனர். புனித அகஸ்டின் சொல்வது போல இது தேவ வெளிப்பாடு. மூன்றாவதாக, மாற்றம் மற்றும் இறுதி இலக்கை வலியுறுத்துகிறது. மனிதன் மாற்றம் அடைந்து இறைவனுடன் ஒன்றித்திருக்க வேண்டும் என்பதே இறுதி இலக்கு. நான்காவதாக, அழகு மற்றும் மகிமை. இயேசுவின் ஒளி தெய்வீக அழகின் வெளிப்பாடு. உண்மையான அழகு இறைவனில் மட்டுமே நிறைந்துள்ளது. மனித ஆன்மாவை உயர்த்தி நிலைவாழ்வை நோக்கிய பயணத்திற்கு இது வழிகாட்டுகிறது. இவ்வாறு இறையியல் பார்வையிலும் தத்துவவியல் பார்வையிலும் இந்த இயேசுவின் உருமாற்றத்தை சிந்தித்த நாம் என்ன நமது மனதில் அசை போட்டு கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். நாம் நமது வாழ்க்கையை எதை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறோம்? உண்மைக்கும் தோற்றத்திற்கும் வேறுபாடு அறிந்துள்ளோமா? சீடர்களைப் போல் இங்கேயே இருப்பது நல்லது என்று பிடித்ததை மட்டும் பற்றி கொண்டிருக்கிறோமா? உருமாற்றம். நாம் எதிலெல்லாம் உருமாற்றம் அடைய வேண்டும் என்று நமக்கு தெரியும். நமது அனுபவத்தை விட பெரிய ஆசான் இவ்வுலகில் உண்டா? ஆன்மாவிற்கும் இதயத்திற்குமான போராட்டத்தில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று தேர்ந்து தெளிவோம். கிறிஸ்தவத்தின் அடிப்படை நம்பிக்கையை நம் வாழ்வின் எந்த நிலையில் வைத்திருக்கிறோம் என்று ஊடுருவி பார்ப்போம். நாம் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை திட்டமே என்பதை அறிந்து புரிதலோடு புதையல் தேட ஆசிப்போம். உண்மையாய் கடவுளை உணரும் போது வாழ்வின் புதிருக்கு விடை கிடைத்துவிடும். இந்த சிந்தனைகளோடு இறைப்பதம் நம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.